மேகதாது அணை தொடர்பான தனி தீர்மானத்தில் தன்னுடைய எதிர்ப்பை அன்றே தெரிவிக்காமல் இன்று வந்து அமளியில் ஈடுபடுவது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முன்வைத்த கோரிக்கையின்படி புதிய நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்ததற்கு சபாநாயகர் கண்டனம் தெரிவித்தார். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் உரிமை மீறப்படவில்லை, தலைப்பு செய்திகளில் இடம்பெற வேண்டும் என பேசுபவர்களை எல்லாம் சட்டப்பேரவையில் அனுமதிக்க முடியாது எனவும் கூறினார். மேகதாது பிரச்சனை பற்றி தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது இந்த தீர்மானத்தை நான் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று விரிவாக சொல்லுகிறார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அப்போதே கையை உயர்த்தி இந்த தீர்மானத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. நம்ம அதில் முதல் கருத்து. பத்திரிகையிலே வேகமாக ஒரு ஹெட்லைன்ஸில் வர வேண்டும் என்பதற்காக யாரும் பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் நலன் சார்ந்துதான் இங்கே முடிவுகள் எடுக்க முடியுமே தவிர ஒருவருடைய தனிப்பட்ட விளம்பரத்திற்காக எந்த முடிவை நான் எடுப்பதை நான் விரும்பவில்லை, எடுக்கவும் முடியாது.